இது லாவெண்டர் கலர் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அப்படியே அடுக்கு லாவெண்டரு அதுக்கு பிடிச்சிருந்துச்சு. நடுகாண்ட வந்து வேல் வச்ச மாதிரியும் சுத்திலையும் 6 தீபம் நம்ம ஏத்தலாம். ரெண்டுமே பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கு. இல்ல இது கொஞ்சம் டார்க்கா இருக்குமா? தண்ணி கம்மியாக ஊற்றினா டார்க்காக இருக்கும். செம்பருத்தி பூ வந்து பதியம் போடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பதியம் இதுதான் போட்டுக்கிறோம். நாட்டு செம்பருத்தி தாங்க இருக்குது பாருங்க. கோவக்காயாட்டம் கோவ மாட்டம் அப்படி செக்கச்செவேன்னு இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. அப்படில பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm தானே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் தான் வந்துட்டு தின் கிரஸ்ட்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 7 நிமிஷம் வச்சாலே போதுங்க. சூப்பராக பீஸாக ரெடி ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து கலர்ஃபுல்லான பூக்களை தான் காட்ட போறேன். இது இன்னைக்கு சாமிக்கு வச்சுக்கிற பூக்கள் அத்தனையுமே நம்ம தோட்டத்துல பூத்த பூக்கள் தான். அதனாலதான் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பூவா காட்டுறேன் உங்களுக்கு. நார்மலா நம்ம வீட்டுல இருக்கிற செம்பருத்தி பூவு. இது வந்து குட்டி செம்பருத்தி பூங்க. நார்மலா நம்ம நார்மல் செம்பருத்தி கிடையாது, இதுல குட்டி குட்டியா பூக்கும் இல்லைங்களா, அந்த செம்பருத்தி பூவு. அதுக்கப்புறம் இது லாவெண்டர் கலர் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அப்படியே அடுக்கு லாவெண்டரு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பீச் கலர், ஃபேண்டா கலர் கிடையாது, பீச் கலர்ல அடுக்கு பீச் கலர். இது எல்லாமே ஒவ்வொரு வீடுங்களுக்கு போறப்ப பார்த்து பார்த்து அங்கேருந்து நான் பிடுங்கிட்டு வந்த செடிங்க தான். நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சது. இது வந்து ஃபேண்டா கலர் டபுள் கலர். இதுதாங்க சாயந்தரம் நைட்டு 8 மணிக்கு கூட இது வாடுறதே கிடையாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு. அதுக்கப்புறம் இது ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. ஆரஞ்சு கலர்ல ஒத்தடுக்கு ஹைபிரிட் தான் இது, ஆனா அழகா இருக்குது பூவு. இந்த ஹைபிரிட் பூக்கள் எல்லாமே நம்ம சாமிக்கு வைக்கும் போது வாட்டமே கொடுக்கறது இல்லை, அப்படியே இருக்கும். சாயந்தரம் வரைக்குமே அப்படியே இருக்கும். அதுக்காக தான் காலையில பூ பறிச்சு வச்சோமா சாயந்தரம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க நீங்களாம். அடுத்தது எல்லோ கலரு. எல்லோல ஒயிட் போட்ட மாதிரி பாருங்க. இது நம்ம நாட்டு செம்பருத்தி, இந்த செம்பருத்தி. அப்புறம் இன்னொரு கலர் வந்து என்ன கலர்னு பார்த்தலாமா, இது வந்து அடுக்கு செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தி இது தலக்காவேரிக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு குச்சி ஒடிச்சிட்டு வந்து வச்சேன். அடுத்தது வந்து இந்த இதுலயே வந்து கீழே இருக்கிறது வந்து ஃபேண்டா பீச் கலரு. அதுலயே இது டார்க் கலர். அதே போலதான் அதுலயே டார்க்கா இருக்கும். அவ்வளவுதாங்க. இத்தனை கலர் நம்ம கிட்ட இப்ப பூத்து இருக்குது. இது இல்லாம இன்னும் என்ன கலர் நம்ம தோட்டத்துல இருக்குங்கிறத நான் எல்லா பூக்களையும் பூக்கும் போது அப்படியே போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு என்னென்ன கலர் செம்பருத்தி பூ இருக்கு அப்படிங்கிறத. இன்னைக்கு சாமிக்கு விளக்கு ஏற்றலாம்னு சொல்லிட்டு பூ வச்சோம். எனக்கு பூக்களை பார்த்தோன்னே சரி உங்ககிட்ட ஒரு ட்ரிப் காட்டிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட காட்டணும் அப்படின்ட்டு நம்ம வந்து புதுசாக இந்த விளக்கு வாங்கியிருக்கேன். நம்ம விளக்கு கடை இருக்கு இல்லைங்களா, அந்த விளக்கு கடையில இருந்து தான் இந்த விளக்கு நான் வாங்கினேன் புதுசாக. ஒரு ட்ரிப்பு தீபம் கூட ஏற்றிட்டேன் நான். இது இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நடுகாண்ட வந்து வேல் வச்ச மாதிரியும் சுற்றிலையும் 6 தீபம் நம்ம ஏற்றலாம். அழகாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பட்டை போட்ட மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஓம் போட்ட மாதிரி இருக்குது பாருங்க. அழகாக நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க. இந்த விளக்கு வந்து 1350 ரூபா ரேட்டு. எங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜோட 1450 ரூபாய்க்கு வந்துச்சு. 400 ரூபாயோ 450 ரூபாய்க்கு வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குங்களா? நல்லா இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறமேட்டு இதை வந்து நல்லா இதில் அது என்னது உருளி, இந்த விளக்கை வந்து நல்லா உருளியில் வச்சு கீழெல்லாம் பூக்கள்லாம் வச்சு அதுக்கு மேலே இந்த விளக்கு வச்சு விளக்கு ஏற்றணுமா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கான்செப்டுக்காக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் விளக்கெல்லாம் ஒரு நாள் ஏற்றும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம காமாட்சி விளக்கு தான் விளக்க ஏற்ற போகிறேன். ஓகே ஓகே. நேற்றுக்கு பறிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, இந்த ஜாம்பக்காயின்னு சொல்கிறது, குட்டி குட்டி வாட்டர் ஆப்பிளு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பல்பு மாதிரி இல்லை. இந்த காயை வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். இதுவே ரெண்டாக கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ட்ரிப் ஜூஸ் ட்ரை பண்ணணும். நிறைய வீடியோவில் பார்த்துட்டேன் நான், ஜூஸ் போட்டு குடித்தாங்க. அதனால் நாமளும் குடிச்சிடணும் அப்படின்றத இப்போ எடுத்து வந்துக்கிறேன். இதில் கொஞ்சம் காய்களை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணினா இங்கே இடத்துல இருக்கிறத எடுத்துடலாம். ஒரு பஞ்சு மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு இது எப்படி இந்த இதில் போட்டுடலாம். சரிங்களா? இந்த காய் அதிகமாக கேரளா சைடு தாங்க கிடைக்குது. ஏன் நான் இதுக்கு தேக்கடியா அது எங்கடா போனோம், நம்ம ஒரு டூர் போனோம்ல, அங்கே போயிருந்தப்போ கேரளா சைடு போயிருந்தப்போ அங்கே தான் நிறையா இருந்துச்சு. கன்னியாகுமரி சைடு, கேரளா சைடு, நாகர்கோவில் சைடு அந்த கீழே எண்டில் தான் இருக்குது இந்த மாதிரி காய்ங்க. இப்படி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த காய்களை எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ போட்டுக்கலாம். முதல்ல ரொம்ப ஈஸி இந்த காய் ஜூஸ் செய்யுது. அப்படியே போட்டு தேனை ஊற்றி
அப்படியே தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டு குடிச்சிட வேண்டியது தான் வடிகட்டி. நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி என் பையன் தான் இருக்கான்ல. தம்பி வச்சுக்கணும். கொஞ்சம் தேன் கொஞ்சம் எறும்பேறி இருக்குதுங்க, அதனால தான் வடிகட்டிக்கிட்டேன். ஏன்னா அப்படியே ஊற்றிடலாம். மூடி நல்லா போடாமல் விட்டாங்க இருக்குது, எறும்பேறிடுச்சு. வந்து கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். லெமன் டேஸ்ட் பிடிச்சிச்சுனாக்கா லெமன் விட்டுக்குங்க, இல்லாட்டினா அப்படியே கூட அரைச்சிக்கலாம் நம்ம. சரிங்களா? நான் ஒரு 2-3 சொட்டு மட்டும் விட்டுக்கிறேன். ஓகே. இதுக்கப்புறம் இதை அப்படி நம்ம அரைச்சி தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் தேன் இல்லாட்டினா சக்கரை கூட போட்டுக்கோங்க. நான் வந்து ஜூஸுக்கு மேக்ஸிமம் தேனை தான் ஊற்றி கொடுத்துறது, அதனால தான் தேன் விட்டுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கலரே பிங்க் கலராக, லைட்டு பிங்காக நல்லா இருக்குதுல்ல? சூப்பராக இருக்குதுல்ல கலரு? லிச்சி பழம் ஜூஸ் மாதிரி இருக்கு. லிச்சி பழம் ஜூஸ் குடிச்சிக்கிறியா? பாடா, இதே காரமாகவும் போட்டு தரேன். அப்படிலாம் சொல்லப்படாது தம்பி, நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட எலி. டீ சட்டி மேலே சூப்பராக இருக்குதுடா, உண்மையாக தான். இன்ஸ்டா பேஜுக்கு எடுத்துட்டு நீ வந்து கொடுக்குறேன், குடிச்சுப்பேன். இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன்னா காரமாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இனிப்பு சாப்பிட்டது. இப்போ காரத்தையும் சாப்பிட்டு பார்த்தலாம். இப்படி கட் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா மழை காலமாக இருக்கிறதுனால ஏதாவது பூச்சி புழு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்காக தான் இப்படி கட் பண்ணி பார்க்குறது. உள்ளே இருக்கிற அந்த இதையும் எடுத்துடலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கொஞ்சமாக போட்டுங்க. காரம் ரொம்பலாம் போட்டுறாதீங்க, ரெண்டையும் போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இனிப்பு போட்டால் இப்போ வந்து உப்பு போட்டு போடுறோம், உப்பு. அதுக்கப்புறம் நம்ம லெமனு, கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முன்ன மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அரைச்சிட்டு நான் காட்டுறேன். ரெண்டுமே பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கு. இல்லை இது கொஞ்சம் டார்க்காக இருக்குமா? தண்ணி கம்மியாக ஊற்றினா டார்க்காக இருக்கும். எப்படி? ஆனால் குடிச்சு பார்த்து தான் வித்தியாசம் தெரியும். இனிப்பாக இருக்குது, இது வந்து காரமாக தானே இருக்கும். எங்கம்மா வெளியே? ஓகேவா? அவ்வளோதான் வந்துக்குது நமக்கு. இவ்வளோ பழத்துக்கே துளுன்னு தான் இருக்குது. கொஞ்சம் தானே நம்மளுக்கு காய்ச்சிச்சு. 2 கைப்பிடி அளவுக்கு போட்டோம்னா கொஞ்சம் ஜாஸ்தி வரும். சரி போதும். இதில் இப்போ பெப்பர் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஊறுகாய் இது மாதிரி இருக்குதானே? என்னது நெல்லிக்காய் ஜூஸ். ஏற்கனவே குடிச்சிட்டேன். கொஞ்சம் கூட மிளகா கம்மியாக போட்டுருக்கலாம். நம்ம தொண்டைக்கெல்லாம் சுருக்குன்னு போகுது, மிளகா கம்மியாக போட்டுக்கணும். ஆனால் ஜூஸ் சூப்பராக இருக்குது. இன்னைக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து பதியம் போடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பதியம் இதுதான் போட்டுக்கிறோம். நாட்டு செம்பருத்தி தாங்க, அதுதான் பதியம் போட்டுட்ருக்கேன். காலையிலே கட் பண்ணி கொடுத்தேன். சரி, இருக்கிற வேலையை முடிச்சுட்டு இப்போ வந்து எல்லாம் பதியம் போட்டு வச்சுட்ருக்காங்க. கொஞ்சம் ஏன் இதை போய் காசு போட்டு வாங்கணும், இந்த டைமில் நம்ம பதியம் போட்டோமா ஈஸியாக பதியம் வந்துடும் இல்லைங்களா? அதுக்காக தான் எல்லாம் பதியம் போட்டு வைக்கட்டும். நீங்கள் மெயினாக உங்கள்கிட்ட என்ன காட்ட போகிறேன்னாக்கா பீனட் பட்டர் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். நிறைய காய் வச்சுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம மரத்தில் இருக்கிற பப்பாளி காயை பறிச்சிடலாம். மரத்துலேயே 2-3 காய் விட்டுட்டோம், பார்க்கவே இல்லை காயை. பாருங்கள், நல்லா எல்லாம் காக்கா கொத்திருச்சு. அடுத்த காய் இது நல்லாவே செங்காயாக இருக்குது. இது வச்சிருந்து சாப்பிட்லாம். 4 காய் நல்லா இருக்குது. ஒரு காய் மட்டும் தான் இங்கே காக்கா கடிச்சிது. அதனால் இந்த ஒரு காயில் இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த காய்களை நாம் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். இருங்க, இந்த பீனட் பட்டர் தான் பாருங்க எவ்வளோ சிகப்பாக இருக்குது பாருங்க. கோவக்காயாட்டம், பழமாட்டம் அப்படி செக்கச்செவேன்னு இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? அப்படி பூக்கள் பாருங்க அழகாக இருக்குது. மஞ்சள் கலரில் பூ பூத்துக்கிட்டு அப்படி செடி ஃபுல்லாக வெறும் காயாகவே இருக்குது. பார்த்தீங்களா? நிறைய குருவி சாப்பிடும். இதை அப்படியே எடுத்து கழுவினோம். என்ன பண்ணுறது, இப்போ தண்ணி இல்லை. நல்லா இருக்கும். உள்ளார பருப்பு ஒன்று இருக்கும். மேலே இருக்கிற தோல் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும்.
அதுக்கப்புறம் உள்ளே பாருங்க பருப்பு இப்படி இருக்கும். இதில் வந்து கொட்டையாட்டம் இருக்கும். இந்த கொட்டையை உரிச்சுட்டு உள்ளே பாருங்க பச்சையாகுது. அந்த பச்சையாக்குறது சாப்பிட்டோமா நிலக்கடலை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுதான் பீனட் பட்டர். இந்தா அவ்வளோதாங்க. இது அப்படியே பச்சையாக சாப்பிட்றது தான். இந்த தோலை மட்டும் தான் எடுத்து போடணும். இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கிறான். என்ன எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். நல்லா இந்த மாதிரி செவந்த காயாக இருந்தால் பறிச்சு சாப்பிடலாம். நல்லாவே இருக்கும். மறுக்குன்னு வெள்ளரிக்காயோடு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த செடி வந்து நம்மளது பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். நான் ஷார்ட்ஸில் போடுறேன் நான் எப்போ சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா மஞ்சள் இப்போ போயிட்டுருக்குதுங்களா, இதுவும் அதுவும் ஒன்றா போட்டோமா குழப்பிக்கு வைங்க. மஞ்சள் முடிஞ்சோடனே இதனுடைய ஷார்ட்ஸ் போடுறேன் நான். சேல்ஸுக்கு இருக்கிற செடி இருக்கிறத காட்டுறேன், வேணுங்கிறீங்க வாங்கிக்கோங்க. மாடி தோட்டத்தில் கூட வைக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒன்றும் பெரிய செடியெல்லாம் வர்றது கிடையாது, மீடியமான செடியாக தான் வருது. நம்ம வச்சு நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இருக்கிறத பறிச்சுட்டு போயிடலாமா? இப்போ இந்த செடி பழுத்து போய் நல்லா பழுத்துருச்சுன்னா கீழே விழுந்து நிறையா செடியும் முளைக்கும். அதில் முளைக்கிறத பிடிங்கி நட்டு வைக்கிறது தான் நானாக விதை போட்டுலாம் முளைக்க வைக்கிறதுலாம் கிடையாது. அதுவாக கீழே விழுந்துச்சுன்னா காடு ஓடுறதுக்கு முன்னாடி பிடுங்கி நட்டு வச்சுருவேன். சரிங்களா? சரி வாங்க போகலாம். தம்பி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறியா? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா பீஸா. 2-3 நாளாக கேக் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பீஸா செய்கிறோம். எல்லாம் ட்ரையல் பார்த்துட்ருக்குறோம். செஞ்சு கற்றுட்டு வந்தா இல்லைங்களா, அதை வந்து டெய்லி ஒன்று செஞ்சு பார்த்துட்ருக்குறான். இப்போ 2-3 நாளாக கேக் செஞ்சு கொடுத்தா, இன்னைக்கு வந்து பீஸா. கண்ணே இது மைதா மாவில் தானே செஞ்சுருக்கா? அடுத்தெல்லாம் கோதுமை மாவில் செஞ்சு கொடு. நாங்கள் வந்து இந்த பீஸா பேஸ் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கு மேலே போடுற டாப்பிங்ஸ் மட்டும் நாங்களே போட்டுருவோம். ஆனால் இப்போ வந்து அது அவளே ரெடி பண்ணுறான். எனக்கு ப்ரெட்டு தான் ரொம்ப ஆசை. ப்ரெட்டு செஞ்சு கொடு. இது மெழுகு பருத்தி மாதிரி இருக்குது. அதுதான் உருட்டுறதா? உருட்டலாம். நம்ம பண்றதுலயும் சப்பாத்தி கட்டிலையும் உருட்டலாம். இதுல ஆலிவ் ஆயில் போடலாம். நம்ம வீட்டுல ஆலிவ் ஆயில் வாங்கிட்டு வர மறந்துட்டோம். நேற்று இதுக்குன்னு தான் போனேன், என்னென்ன ஐட்டம் வேணும் வாங்கறதுக்கு. மறந்துட்டியா? இதுதான் தின் கிரஸ்ட். என்ன மீன்ஸ் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி சன்னமா உருட்டிவிட்டா அப்படிதான் வரும். இது அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm தானே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் தான் வந்துட்டு தின் கிரஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம வேணும்னா மொத்தமா வச்சுக்கிட்டு செய்யலாம். அதுக்கு என்ன ஆகும்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய நேரம் உங்களுக்கு வந்து இதுல வைக்கணும், ஹீட் பண்ணணும் ஓவன்ல. இதுனா நம்ம கொஞ்ச நேரம் வச்சாலே போதும். நான் இந்த திக்னஸ் தானே சப்பாத்தி சுட்டு தரேன். இல்ல இதை விட கொஞ்சம் தின்னாக, இதோட மொத்தமா சுத்துறேன். இதை விட தின்னா சுட்டு தருவீங்க. சன்னமாக சுத்துறேன். ஆமா, எனக்கு என்னமோ நான் சப்பாத்தி சுடுற சைஸ் தாங்கிற மாதிரி இருக்குது. இதுல வந்து இப்ப சாஸ் போட்டுட்டு மேல வந்து சாஸ் போட்டுட்டு நீங்க இதை அழகா ரவுண்டா பண்ணலாம். நம்ம வீட்டுல இருக்கிறீங்க சாப்பிட்றதுக்காக நான் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கேன். நீங்க ரவுண்டா பண்ணிட்டு அழகா மேல சாஸ் டாப்பிங்ஸ் என்னென்ன வேணுமோ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஓவன்ல வச்சுட்டா முடிஞ்சிச்சு வேலை. ஓகே வை, ஒன்று என்ன வைக்கிறது பார்க்கலாம். பீஸாக்கு வந்து நல்லா குத்தி விட்டுட்டா கொஞ்சம் உள்ள சாஸ் போட்டால் இறங்கணும் இல்லைங்களா, அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலே வைக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம். இது பாருங்களேன், அந்த குடமிளகா சூப்பராக இருக்குல்ல. இது அப்பா, இது அம்மா, இது வந்து பையன். வாயை ஆணு திறந்துருக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த ஷேப். அப்படி கட் பண்ணோன்னு அதை பார்க்கும்போது எனக்கு வினிஷாக்கு அப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி இது ராஜசேகர், இது சுமதி, இது விகாஸ். குடும்பமா ஒரு ஆணு கத்துறோம். போன வீடியோல அப்படித்தானே போட்டிருந்தேன் ஆண்டுக்கிற மாதிரி. நீ கட்டு வினிஷா அப்படிதான் இருக்குது, அழகா இருக்குது. ஓகே, இதெல்லாம் கட் பண்ணிட்டு இதுக்கு மேல வச்சு அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க. இந்த பீஸா சாஸ் மட்டும் இருந்தா போதும். பேஸ் செய்யறது தான் கஷ்டமா? கொஞ்சம் கஷ்டமா இல்ல, கொஞ்சம் நேரம் எடுக்கும். அத்தை அந்த பேஸ் தான் கல்ல விக்கிறாங்கல்ல, செஞ்சு வைக்கிறாங்க. அது வந்து கெட்டியா இருக்கும். செஞ்ச வேகத்துக்கு என்ன ஆயிடும்னா கல்லாட்டம் ஆயிடும், கடிக்க முடியாது, சூடாவே இருக்காது. இதுனா கெட்டி ஆகாது. அதுக்கு மேல வந்து அந்த குடமிளகாய், அதுக்கப்புறம் சீஸு, வெங்காயம்
அப்புறம் மொசரல்லா சீஸ். என்ன போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம், ஆலிவ் போட்டுக்கலாம், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. எது வேணுமோ சிக்கன் போட்டுக்கலாம், சிக்கன் போட்டுக்கலாம். தந்தூரி மாதிரி சிக்கனை வந்துட்டு இந்த ரெடி பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தது. பொரிக்க கூடாது, பொரிக்க எடுத்து பண்ணலாம். அது ஒரு டேஸ்ட் வரும். ஃப்ளேவர் தானே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் மாதிரி போட்டு பேர் போட்டு வித்துக்கலாம். சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் எப்படி ஓவன் இப்போ ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஆனதுக்கப்புறம் வச்சு எடுத்தா முடிஞ்சுது பீஸா. இது எத்தனை நிமிஷம் வச்ச? எல்லாமே 7 நிமிஷம். 7 நிமிஷம் வச்சாலே போதுமா? சூப்பர். ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 7 நிமிஷம் வச்சாலே போதுங்க. சூப்பராக பீஸா ரெடி ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் பிரெட் மேலேயும் வச்சு செஞ்சு கொடுக்கலாம். அந்த பீஸாவை தோசை மேலேயும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஆமாம், நம்ம இதில் செஞ்சு கொடுக்குறதுல தோசையில் செஞ்சு கொடுத்தாலும் நல்லதாக இருக்கும். சுடுலடி இது கட் பண்ணுறேன். இது என்னது? இது கொடுத்துரும். ஆனால் இவ்வளோ நான் சாப்பிட முடியாது என்னால். அதெல்லாம் சாப்பிட்ருவீங்க. கட் பண்ணி கொடு. கட் பண்ணுங்க. நீயே கட் பண்ண, நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். இது பீட்சா ட்ரேலேருந்து எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். ஓகே, கட் பண்ணு. ஆமாம் மினிசா, கீழே பேஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். கொதிக்க இருக்குது. இது இவ்வளோ ஆத்திரம் பண்ணிட்டு நம்ம 2 பேர் வருஷம் வந்து தானே அடிச்சு செஞ்சுக்கிறோம். ஓகே, ஜவுன்னு வருது. கொதிக்க இருக்குதம்மா. முழுங்கிட்டு பேசுங்க. சூப்பராக இருக்குது. இது மாதிரி என்ன மைதாவில் செய்யாமல் கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்டோமா நமக்கு ஹெல்த்தானது. ஓகே, அடுத்து வந்து கோதுமையில் செஞ்சு கொடு. என்ன வினிசா, இப்படி சூடாக சாப்பிட சூப்பராக இருக்குது. வினிசா அப்படி கற்றுக்கிட்டு வந்ததுனால எங்களுக்கு டெய்லி விதவிதமாக ஸ்நாக்ஸ் தான் வீட்லயே. ஆனால் இப்போ அடுத்து என்ன செய்ய சொல்லியிருக்கிறேன்னாக்கா, குக்கீஸ், ப்ரெட்டு, அப்புறம் குக்கீஸு, ராகி பிஸ்கெட்டு, கம்பு பிஸ்கெட்டு, இதெல்லாம் செஞ்சு கொடு வினிஷான்னு கேட்டிருக்கேன். ஏன்னா விகாஸ் ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்துடணும் இல்லைங்களா, அதுக்காக. பீட்சா இன்னும் ஓவனில் வச்சோன்னு எடுத்து தரோம். அப்போ ஒன்றில் நாங்கள் 1 வாய் எடுத்துப்போம். அதோட தின்னு. இன்னும் எவ்வளோ சூடாக இருக்கு. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ மேம். இப்போ இப்படி வீட்டுக்கு வந்தோடனே எதாவது திங்கிறதுக்கு இருந்தால் எவ்வளோ சுகமாக இருக்குன்னு தெரியுமா? எப்படி இது? இது கீழே நீயே பண்ணியா? ஆமாம். பேஸ் வாங்கலையா? இந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டியா நீ? மறைக்கிறது. சரி, நீ கேக் எடுத்துட்டு போனல, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? எல்லாருமே சூப்பரா இருந்துனாங்க. டப்பாவே வலிச்சு நக்குனாங்க எல்லாரும். டெய்லி ஆர்டர் கொடுத்துரு. நான் ஒருத்தியே கஸ்டமரா உங்களுக்கு இருக்கலாம். உண்மையாலுமே சீரியஸா நடந்தது. எனக்கு அந்த மேல டிசைன்ஸ், அந்த நாய் கேக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃப்ளேவரன்ஸ் அது பிடிச்சிருந்து. பன்னி கேக் சூப்பரா இருந்தது. யாருக்கு பர்த்டே வந்தாலும் சொல்லிடு, மினிசால செஞ்சு கொடுத்துருவா. ஓகே, நீ சாப்பிடுவீங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.